கனேடிய பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி அவர்களை கவர்னர் என்று அழைப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? Calling him Governor Carney. No, I haven't done that yet, and maybe I won't. என்று அல்பர்டாவின் நிலைமை இப்படித்தான் உள்ளது. If Alberta votes to leave Confederation, there are questions on what that would look like. And அல்பர்டா செப்பரேஷனை ஆரம்பித்து வைத்தது டேனியல் ஸ்மித் தான். ஆனால் அல்பர்டா பிரிவதை நான் ஆதரிக்கவில்லை, மக்கள் தான் விரும்புகிறார்கள். Would support independence today if a vote were held for separating from Confederation. 70% மக்கள் இதை விரும்பவில்லை. Alberta is that bad a place. Daniel Smith might think that, but I don't think that. No, I'm happy to be a Canadian. ஆனால் 30% மக்கள் Alberta, Saskatchewan, BC, Manitoba. Draw the line there. The line இங்கே கேட்ட மாதிரி இல்லையா? You get rid of that artificially drawn line. Somebody drew that line many. I'm not going to walk into negotiations with the expectation that they're going to fail. I think that that's defeatist. I don't think that Prime Minister Carney walked into his meeting with Donald Trump today expecting it to fail. வணக்கம் எல்லாம், எப்படி இருக்கீங்க? மறுபடியும் அல்பர்டா பிரீமியர் டேனியலா ஸ்மித் அல்பர்டாவை பிரிப்பதற்கு 2026 ஆண்டில் ஒரு வாக்கெடுப்பு நடைபெற வேண்டும் என்று கூறியுள்ளார். அல்பர்டா பிரிவதில் எனக்கு உடன்பாடு இல்லை, இதை மக்கள் தான் விரும்புகிறார்கள். இதை ஆரம்பித்து வைத்ததே டேனியலா ஸ்மித் தான். இப்ப தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. If Alberta votes to leave Confederation, there are questions on what that would look like, and ones Premier Daniel Smith could not answer. As Tyson Fedor reports, the Premier is defending her public address yesterday and says if separation is on the ballot next year, she and her United Conservative colleagues are against it. I do not support separatism myself. அல்பர்டா பிரச்சனையோட ஆரம்பமே டெரஃப் தான். இவங்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை ஒரு பிரைவேட் பார்ட்டியில் மீட் பண்ணி இப்போ தற்காலிகமாக டெரஃபை நடைமுறைப்படுத்த வேண்டாம், இதில் லிபரல் கட்சிக்கு தான் அதிக பெனிஃபிட். ஸோ இந்த எலெக்ஷன் முடியும் மட்டும் இவங்க கேட்டிருக்கிறாங்க டெரஃபை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்று. இவங்களுக்கு சொல்லிடாக தெரிஞ்சிருக்கு இந்த எலெக்ஷனில் கன்சர்வேட்டிவ் கட்சி தான் வின் பண்ணும் என்று. இதை இவங்க ஒரு மீடியாவில் தவறுதலா பேசின இந்த விடயத்தை பிறகு இவங்களாவே ஒத்துக்கொண்டுட்டாங்க, நான் அப்படி பேசினேன் என்று. Politicians' posture, and it seems to be benefiting the Liberals right now. So I would hope that we could put things on pause. This is what I've told administration officials. Let's just put things on pause so we can get through an election. இதே கேள்வி மீடியால பியோ பொலிவே இடமும் கேட்கப்பட்டது. I want to return to what Danielle Smith said to Breitbart News. She said tariff threats have helped the Liberals and that she asked for a pause on the dispute between the two countries to get through the election. She also said that you are more aligned with President Trump's agenda than your Liberal counterparts. I'm wondering if you feel these comments are appropriate. Are which? Appropriate. Well, people are free to make their own comments. I speak for myself, and let's talk about my agenda. You know, there's a reason why Donald Trump wants the weak, out-of-touch Liberals in power. டேனியலா ஸ்மித் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க இந்த டொனால்ட் ட்ரம்பின் சந்திப்பில், அதாவது இந்த பிரைவேட் மீட்டிங்கில். அப்போ அவங்களுக்கு 80% கன்சர்வேட்டிவ் கட்சி தான் வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. எப்போ மார்க் கார்னி அவர்கள் லிபரல் கட்சியின் தலைவர் ஆனாரோ அப்போதான் இந்த போலில் மாற்றங்கள் ஏற்பட்டது. அப்போ இவங்க பப்ளிக்காகவே கூறியிருந்தார் எப்படின்னு சொன்னால், லிபரல் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அல்பர்டா கனடா விட்டு பிரிந்து விடும். மக்கள் இதை எப்படி பார்த்தாங்கன்னு சொன்னால், கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அல்பர்டா பிரிந்து விடும். மக்களுக்கு இந்த எலெக்ஷனில் மாற்றங்களை எதிர்பார்த்தாங்க. யாரை கேட்டாலுமே கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு தான் ஓட் பண்ண போகிறோம், கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு தான் ஓட் பண்ண போகிறோம்னு சொல்லி கொண்டிருந்த மக்களுக்கு கடைசியில் கன்சர்வேட்டிவ் கட்சியால் லிபரலை வெல்ல முடியவில்லை. எங்கே கன்சர்வேட்டிவ் கட்சி பிழை விட்டதுன்னு சொன்னால், ஸ்டீவன் ஹாப்பரை கேம்பெயினுக்குள்ளே கூட்டிக் கொண்டு வர்றதுக்கான முக்கிய காரணம் இந்த போலில் லிபரல் கட்சியை வின் பண்ண முடியவில்லை. எப்பொழுதுமே லிபரல் கட்சி தான் முன்னிலையில் இருந்தது. ஸோ ஸ்டீவன் ஹாப்பரை கூட்டிக் கொண்டு அதிக வாக்குகளை பெறலாம்னு நினைத்தாங்க. ஆனால் அங்கே தான் திருப்பம். மக்களுக்கு அப்போ தான் தெரிய வேண்டி வந்தது, மார்க் கார்னி அவர்கள் தான் 2008ஆம் ஆண்டு ஸ்டீவன் ஹாப்பர், அதாவது கனடாவை பெயில் அவுட் பண்ணினார் ஸ்டீவன் ஹாப்பர் காலங்களில் இருந்து. ஸோ இந்த உண்மைகள் எல்லாமே வெளியில் வரதுக்கான காரணம் ஸ்டீவன் ஹாப்பராக கூட இருந்தது. ஸோ
பியோ பொலிவே அவர்களுக்கு தெரியும் இந்த எலெக்ஷனில் நான் எப்படியோ லூஸ் பண்ண போகிறேன்னு முதல்லே தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்படி டபுள் லூஸ் பண்ணுவாருன்னு தெரியாது. அதாவது தன்னுடைய சொந்த ஆசனத்தையே இப்போ இழந்துள்ளார். பியோ பொலிவே விட அதிகமாக கவலைப்பட்டது டேனியலா ஸ்மித் தான். இன்றைக்கு ஒரு நல்ல மனிதர், ஒரு எம்பி ஆல்பர்டா நகரத்தில் தன்னுடைய சீட்டை பியோ பொலிவே அவர்களுக்கு விட்டு கொடுத்துள்ளார். அதுவும் சும்மா இல்லை, பியோ பொலிவே அவர்கள் அவருக்கு ஒரு கிஃப்டை கூட வழங்கி உள்ளார். இப்போ ஒன்டாரியோவில் இருந்து எதுக்கு பியோ பொலிவே அவர்கள் ஆல்பர்டாவில் போய் பை எலெக்ஷனில் சீட்டை பிடிக்க வேண்டும்? ஏன்னு சொன்னால் ஒன்டாரியோவை விட ஆல்பர்டாவில் தான் பியோ பொலிவே அவர்களுக்கு சொல்லிட்டா இந்த எலெக்ஷனை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் ஆல்பர்டா முழுக்க முழுக்க கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்தவர்கள். ஆனால் மார்கானி அவரும் ஆல்பர்டாவை சேர்ந்தவர் தான். வாஷிங்டனில் மீடியாவில் கூறியுள்ளார், தான் ஆல்பர்டா மக்களுடன் சேர்ந்து வேலை செய்வதற்கு தயாராக உள்ளேன். As an Albertan, I firmly believe that you can always ask a question, but I know what I would respond clearly. இந்த டொனால்ட் ட்ரம்பின் சந்திப்பின் பிறகு டேனியலா ஸ்மித் மார்கானியுடன் ஒரு நெகோசியேஷனுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் டேனியலா ஸ்மித் கேட்குற ஒன்றுமே இங்கே கிடைக்க போகிறதில்லை. அளவுக்கு அதிகமாக ஆல்பர்டா மக்களுக்கு தேவைப்படுகின்ற நிறையவே கேட்குறாங்க. ஸோ மற்ற ப்ரொவின்ஸை விட இவங்க அதிகமாக கேட்குறாங்க. அதே நேரத்தில் லிபரல் கட்சி ஆல்பர்டாவுக்கு எந்த வகையிலுமே உதவி செய்யாது, அதையுமே வெளிப்படையாக சொல்கிறார். ஸோ ஒன்டாரியோ பிரீமியர் டாக் ஃபோர்ட் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். This is a time to unite the country, not people saying, oh, I'm leaving the country, or I'm doing this, I'm doing that. You know, united we stand, divided we fall. ஆல்பர்டா ஃபர்ஸ்ட் நேஷன், அவங்களுக்குமே ஆல்பர்டாவில் ஒரு பங்கு இருக்குது. அவங்க தான் ஆல்பர்டாவை உருவாக்கினவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த 30% மக்களுக்கு ஆல்பர்டாவை பிடிக்கலைன்னு சொன்னால் கனடியன் சிட்டிசனான நீங்கள் வேறு சிட்டிஸுக்கு மூவ் பண்ணுங்க. Leaders of First Nations and other provinces are criticizing Danielle Smith's plan to keep the door open on separation. And the West. Talk of separation is really insanity. Because there is no pathway to separation. You can have all the referendums you want. Bill 54, this is what we think of you. You're garbage like that. Strong words from First Nations leaders as legal experts warn even after a referendum, the path to separation will be long and painful. ஆல்பர்டாவில் 70% மக்கள் இதை ஆதரிக்கவில்லை. தங்களுக்கு கனடா விட்டு ஆல்பர்டா பிரியவே கூடாது. I think it's terrible. I think we should stay in Canada. I don't think Alberta is that bad a place. Danielle Smith might think that, but I don't think that. No, I'm happy to be a Canadian. I'm against that. That's a waste of money, waste of time. I just find it's very divisive, and that this is a completely unnecessary exercise to take part in. இதே 30% மக்கள் Alberta, Saskatchewan, BC, Manitoba. Draw the line there. கோட்டை போடுங்க, நாட்டை பிரியுங்க. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இல்லையா? When you get rid of that artificially drawn line, somebody drew that line many years ago with like a ruler, just a straight line right across the top of the country. When you look at that beautiful formation when it's together, I'm a very artistic person, but when I looked at that beauty, I said that's the way it was meant to be. ஆல்பர்டாவில் அதிகமான அமெரிக்க கொடிகளை காணக்கூடியதாக உள்ளது. Polling shows that only 30% of Albertans would support independence today if a vote were held for separating from Confederation. இன்னுமே இந்த கொடிகள் அதிகரித்தால் நாளை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மார்கானி அவர்களை கவர்னர் என்று அழைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. As far as calling him Governor Carney, no, I haven't done that yet, and maybe I won't. ஸோ கனடா அமெரிக்கா நெகோசியேஷனில் டேனியலா ஸ்மித் ஒரு விளையாடத்தான் போகிறாங்க. இந்த டேனியலா ஸ்மித்தால் ஆல்பர்டாவில் இன்னுமே அமெரிக்க கொடிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.